இன்று பிரபலமாக உள்ள ஒரு பொருள் டங்ஸ்டன். சயின்ஸ் டெய்லியில் டங்ஸ்டன் பற்றிய சில குறிப்புகளைத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். டங்ஸ்டன் இது W என்னும் வேதியியல் குறியீடு கொண்டது. தூய தமிழில் சொல்லும்போது தங்குதன் அல்லது தங்கு சிட்டன் அல்லது டங்சுடன் என்று சொல்லப்படுகிறது. ஜெர்மானிய மொழியில் உல்ப்ரம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறதாம். உல்ப்ரம் உல்ப்ரம் என்றது கடினமான கல் என்ற பொருள் கொண்ட தங்குதனேட்டு கனிமமான சீலைட்டு என்ற ஸ்வீடிய பெயரிலிருந்து இந்த தங்குதன் டங்ஸ்டன் என்ற பெயர் வந்ததாம். இது மிக அதிக உருகுநிலையும் கொதிநிலையும் கொண்ட ஒரு தனிமம். இதனுடைய உருகுநிலை 3422 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான் இதாகும். இதனுடைய கொதிநிலை 5930 டிகிரி செல்சியஸ், அதாவது 10706 டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வினில் சொல்லும்போது 6203 கெல்வின் கொண்டது. தண்ணீரின் அடர்த்தியை விட யுரேனியம் மற்றும் தங்கத்தை ஒப்பிடுகையில் டங்ஸ்டனுடைய அடர்த்தி 19.3 மடங்கு அதிகமாக இருக்குமா. காரியத்தை காட்டிலும் டங்ஸ்டனுடைய அடர்த்தி 1.7 மடங்கு அதிகமாக இருக்கும். படிக திண்மமான டங்ஸ்டன் உட்புறமாக உடையும் தன்மை கொண்டது. திட்ட நிலைகளில் தனித்திருக்கும் போது இது கடினத்தன்மை மிகுந்து காணப்படுகிறது. இருந்தாலும் தூய்மையான ஒற்றை படிக டங்ஸ்டன் நீளும் தன்மை கொண்டதாகவும் கடுமையான எஃகாலான வெட்டு கத்தியினால் வெட்டப்படக்கூடியதாகவும் இந்த டங்ஸ்டன் இருக்கிறது. இந்த டங்ஸ்டன் எந்தெந்த வகையில் பல்வேறு வகையில் பயன் தருது அப்படின்னு பார்க்கலாம். ஒளிரும் மின்விளக்கு இழைகள், பேனா முனைகள், இசைக்கருவி நாண்கள், அறுவை சிகிச்சை கருவிகள், மின் இணைப்பு அமைப்புகள் தயாரித்தல், எஃகு கதிர்குழாய்களில் மாற்று எதிர்மின் முனையாக பயன்படுதல், கதிர்வீச்சு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பயன்களை இந்த டங்ஸ்டன் உலோக கலவைகள் கொண்டுள்ளன. டங்ஸ்டனுடைய கடினத்தன்மை மற்றும் அதிக அடர்த்தி காரணமாக இது ஊடுருவும் எரிபொருளாக இராணுவ பயன்பாடுகளுக்கு உதவுகிறது. டங்ஸ்டன் சேர்மங்கள் பெரும்பாலும் தொழில்துறை வினையூக்கிகளாக பயன்படுத்தப்படுகின்றது. டங்ஸ்டன் என்பது 3வது இடைநிலை தனிமங்களினுடைய தொடரிலிருந்து பெறப்படும் ஒரு உலோகம். இது பாக்டீரியா மற்றும் ஆர்க்கியா போன்ற சில உயிரினங்களில் இது பயன்படுத்தப்படுகிறது. எந்த உயிரினமாக இருப்பினும் அதற்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு மிகப்பெரிய தனிமம் இது. மாலிப்டினம் மற்றும் செப்பு வளர்ச்சிதை மாற்றத்தில் டங்ஸ்டன் குறுக்கிடுவதோடு மட்டுமின்றி அந்த விலங்கின் வாழ்க்கையில் சற்றே நச்சுத்தன்மையும் தரக்கூடியதாக இந்த டங்ஸ்டன் உள்ளது. டங்ஸ்டனுடைய இயற்பியல் பண்புகள் என்ன அப்படின்னா, தூய மூல வடிவத்தில் ஒரு கடினமான எஃகு போன்ற சாம்பல் நிற உலோகம். பிளாட்டினம் போலவே பளபளப்பாக இருக்கும். பெரும்பாலும் நொறுங்கக்கூடியதாகவும் பயன்படுத்துவதற்கு கடினத்தன்மை கொண்டதாகவும் இருக்குமா. மிகவும் தூய்மையான நிலை கொண்டதாக தயாரிக்கப்பட்டாலும் டங்ஸ்டன் அதன் கடினத்தன்மையை தக்க வைத்துக் கொள்கிறது. இது பல எஃகு இரும்புகளின் கடினத்தன்மையை விட அதிகமாக இருக்கும். தேவைக்கேற்றவாறு இதை மெல்லியதாக இழுக்கும் வகையில் இணக்க உலோகமும் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. வளைந்து கொடுத்தல், நீட்டுதல், ஊடுருவுதல் போன்ற செயல்பாடுகளுக்கு ஏற்ற கெட்டியான படிக வகை உலோகமாக டங்ஸ்டனுடைய பண்புகள் இருக்கிறது. இது பொதுவாக வெப்பப்படுத்துதலால் டங்ஸ்டன் உருவாக்கப்படுகிறது. டங்ஸ்டனுடைய வேதிப்பண்பு பார்த்திங்கன்னா, வெப்பநிலைகளில் சாதாரண வெப்பநிலைகளில் டங்ஸ்டன் காற்று அல்லது ஆக்சிஜனால் பாதிக்கப்படுவதில்லை. அமிலங்களும் காரங்களும் கூட இதன் மீது பாதிப்பை உண்டாக்குவதாம். ஆனால் வெப்பப்படுத்தும் போது ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து ட்ரை ஆக்சைடை இது கொடுக்கிறது. கார உலோகங்களுடன் டங்ஸ்டன் ட்ரை ஆக்சைடு வினைபுரிந்து இடைச்செருகல் சேர்மங்கள் உருவாகின்றன. இவற்றை தான் நாம் வெண்கலங்கள் என்கின்றனர். உதாரணமாக சோடியம் டங்ஸ்டன் வெண்கலத்தை நாம் இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். மற்றும் ஒரு சயின்ஸ் டெய்லியில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் சரவணன், அருணாச்சலம்.